ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இணைந்த கரங்கள் ஊழியத்தின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரத்தில் குடும்பங்களிலே நமக்கு தலை குனிவு கடந்து வருகிறது. தலை குனிந்து காணப்படுகிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் தலை குனிந்து காணப்படுவோம்? நெருக்கம் வரும் பொழுது, ஒரு அவமானம் வரும் பொழுது, ஒரு பாடுகள் நம்மை நெருக்கும் பொழுது, பலர் நம்மை தூற்றும் பொழுது நாம் நம்முடைய தலைகளை குனிந்து கண்ணீர் வடித்து கவலைப்படுகிறோம். அவமானத்தின் மத்தியிலே தலை குனிவு ஏற்பட்டு பல நேரத்திலே வேதனையோடு இருக்கிறோம். இந்த தலை குனிவு என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவித்து வருகிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பல நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே இந்த தலைகுனிவு காணப்படுகிறது. ஆண்டவரே, நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நான் நல்லா தானே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் கடந்து போகிறேன், நான் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தை நம்பித்தானே இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நெருக்கடிகள் காணப்படுகிறது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அவமானங்கள் காணப்படுகிறது, நான் விரும்புகிறத எதையும் பெற்றுக்கொள்ள முடியலையே. இந்த ஒரு ஏக்கம் இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கும் இந்த ஏக்கம் இருக்கும். பல இடத்துல நான் வேலை செய்கிற இடத்துல தலைக்குனிவு ஏற்படுகிறதப்பா. நான் பல நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தின் மத்தியில் தலைக்குனிவு ஏற்படுகிறது. என்னுடைய ஸ்தோத்திரம், நான் நம்பி இருக்கிற இடத்துல கூட நான் வெக்கப்பட்டு தான் நின்றுட்டு இருக்கிறேன். எதற்கு இந்த தலைக்குனிவுன்னு சொல்லி தெரியல. பல பேர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒருவேளை என்னை ஸ்தோத்திரம் முகத்திற்கு முகமாய் பார்க்கும் பொழுது நல்ல பேச்சுகளை பேசினாலும் என்னுடைய முதுகுக்கு பின்னாடி போய் என்னை குறித்து பல்வேறு விதத்தில் அவர்கள் என்னை விமர்சிக்கிறார்களே, தலை குனிந்து காணப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து இந்த சூழ்நிலையிலே கடந்து வருகிற அநேகரை பார்த்து தேற்றும்படியாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்காய் கொடுக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 36வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இப்பொழுதும், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உங்க பக்கத்தில் இருக்கிறேன்ப்பா, உன் கூட இருந்து. கவனிங்க, நல்லா கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேளுங்க. ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்க பைபிளை கொண்டு வாங்க. பைபிளை நீங்க வாசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்தில், உங்க பக்கத்தில் இருக்கிறேன், உங்க கூட தான் இருக்கிறேன், உங்க கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். என் பக்கத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். என் கரத்தை பிடித்திருக்கிறார், என் கண்ணை நோக்கி பார்க்கிறார், என்னை அவர் கவனிக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் பல நேரத்தில் எனக்கு தலை குனிவு ஏற்படுகிறது என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இயேசு யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ, யாருடைய பக்கத்தில் இருந்து தேவன் அவர்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறாரோ, அவர்களுடைய தலைகளை ஒரு நாளும் குனிந்து போக
கர்த்தர் விடவே மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு வருகிறீர்கள். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்படுத்தப்பட்ட இடத்திலே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ பண்படுத்தப்பட்டதான இடத்திலே நீங்கள் வளருகிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், முள் செடிக்குள்ள ஒரு விதையை போட்டா அது வளராது. கற்பாறைகளுக்குள்ளாக ஒரு விதையை போட்டா அது வளராது. வறண்ட நிலத்தில் விதையை போட்டால் அது வளராது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தப்பட்டு, நிலம் பண்படுத்தப்பட்டு இருக்கிறது. பண்படுத்தப்பட்ட இடத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், விதைக்கக்கூடியதான இடம் பண்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நம் ஆண்டுடைய ஆலயத்திற்கு வந்து ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். பல நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரையே சார்ந்திருக்கிறோம். இங்கே வரும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனங்கள் கேட்க கேட்க ஒருவேளை என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக பாவம் பெருகி இருந்தால், விசாரம் பெருகி இருந்தால், பல நேரத்தில் அசுத்தம் பெருகி இருந்தால், அது இந்த இடத்தில் பண்படுத்தப்பட்டு என்னை கர்த்தர் விளை நிலமாக, விளைச்சல் தரும் நிலமாக என் இருதயத்தை மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவேதான் பண்படுத்தப்பட்ட இடத்திலே விதைக்கப்பட்ட விதையாக ஆண்டவர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது? கர்த்தருடைய வசனம், நீங்கள் உங்க பட்சத்துல கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில, நீங்க எங்க சென்றாலும், பிரயாணம் பண்ணினாலும் சரி, படுத்து உறங்கினாலும் சரி, நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் சாப்பிட்டானா? என் மகள் கண்ணீர் வடிக்கிறாளா? என்னுடைய குடும்பம் பாடுபடுகிறதா? என்னை நோக்கி பார்க்க என் பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கிறதா? வியாதி இருக்கிறதா? நான் என்ன செய்ய வேண்டும்? இவர்களை விட்டுவிடக் கூடாது. என்னை நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் தோல்வி அடையாதபடிக்கு, நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை பாதுகாத்து தன்னுடைய வார்த்தையினாலே தேற்றி, தன்னுடைய வல்லமையினாலே அவர் உங்களுக்குள்ளாக கடந்து வந்து அபிஷேகத்தை கொடுத்து, அக்கினியை கொடுத்து, வார்த்தையை உறுதிப்படுத்தி, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன், நான் உனக்காக யாவற்றை செய்து முடிக்கிறேன், நீ பயப்படாதிரு என்று சொல்லி கர்த்தர் நமக்காக சில காரியங்களை இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, அதனாலதான் நான் தலை குனிஞ்சு இருக்கிறப்பா, சமுதாயத்தில் தலை குனிஞ்சு இருக்கிறேன், உறவுகள் மத்தியில் நான் தலை குனிஞ்சு இருக்கிறேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையில தோற்று போய் தலை குனிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க தலை குனிஞ்சு போகிறதுக்கு கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டுவிடவே மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை இங்கே வாசித்து பாருங்கள். 11வது வசனத்தை வாசிங்கள். 11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். கத்த பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை கண்ணோக்கிறேன்,
நான் உங்களை பார்க்கிறேன்ல, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்ல, உன் பக்கத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை விசாரித்து ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், முதலாவது உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தனியா தானே இருக்கிறீங்க. தனிப்பட்ட ஒரு குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நம்பி வந்து ஒரு சோர்ந்து போன நிலையில இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குதுல்ல, கர்த்தர் சொல்றாரு, நீ தனிப்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. உனக்கென்று ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ஏராளமாய் உன்னுடைய சொந்த குடும்பத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், வர்த்திக்க பண்ணுவேன். நீ இன்னைக்கு தனிமையில் இருக்கிற, நீ தனியால நின்றுட்டு இருக்கிற, உன்னுடைய எல்லைகள் அடைக்கப்பட்டு இருப்பது போல காணப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியல்ல, நீ வர்த்திக்க பண்ணுகிறதான இடத்திற்கு நேராக நீ வந்திருக்கிறாய். வர்த்திக்கப்படும்படியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நீ ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறாய். இன்றைக்கு வேண்டுமானால் இந்த சமுதாயம் பார்க்கும் பொழுது நீ தனி மனுஷனாக, தனி மனுஷியாக, தனிப்பட்ட குடும்பமாக தெரியலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் வரும் பொழுது வர்த்திக்க கூடியதான அந்த அபிஷேகத்தை உன் தலைகளுக்கு மேலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க பயப்பட தேவையே இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முன்னொரு காலத்தில் இருந்தீங்கள, முன்னொரு நாட்கள் இருந்தீங்கள, அந்த நாட்களை காட்டிலும், அல்லேலூயா, அந்த நாட்களை காட்டிலும் நற்சீர், நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு உண்டாக்கி தருவேன். இது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்கு தத்தங்கள். ஒன்று வர்த்திக்க பண்ணுவார், இன்னொன்று உங்களுக்கு நல்ல சீரை கொடுத்து, நற்சீரை கொடுத்து உங்களை உண்டாக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் கர்த்தர் சொல்றார் பாருங்க, அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஐயா, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். கண்ணோக்கி பார்த்து உங்களை சீர்படுத்தும்படியாக நல்ல பண்படுத்தப்பட்ட விதையாக நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். அவர் உங்க பக்கத்தில் இருந்து, உங்க பட்சத்தில் இருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 2:25 சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 2:25 கடைசி வசனம் வாசிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கவனமா கேளுங்க, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, தேவனுக்குள்ளாக கடந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார், அவர்களை தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளினார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப என்ன, ஒரே வார்த்தை பல இடங்களிலே வருகிறது. இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட போகிறேன். கர்த்தர் ஒரு குடும்பத்தை கண்ணோக்குகிறார், கண்ணோக்கி அவர்களை என்ன விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். லேவியராகமம் புஸ்தகத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். லேவியராகமம், தேவனாகிய கர்த்தர் அங்கே சில காரியத்தை
ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பாருங்க, 26வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் படிப்போம். நான் உங்கள் மேல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். இங்க கவனமாக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. அங்க ஆண்டவருடைய வசனத்தை நீங்க வாசிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நீங்க எப்பொழுதெல்லாம் வாயை திறந்து விளக்கமாய் வாசிக்கிறீர்களோ, நிறுத்தி நிதானமாய் வாசித்து இந்த வார்த்தை எனக்காக என்ன கொடுக்கிறது, இந்த வார்த்தையின் மூலமாக நான் என்ன கற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதாய் மாறிவிடும், உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறதாய் மாறிவிடும். இப்பொழுது வாசிப்போம். அது ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி இந்த வார்த்தை அழகாக, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? நான் உங்கள் பட்சத்தில் இருந்து கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்ட விதைக்கப்படுவீர்கள், விதையாக விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். நான் உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும். அப்ப பாருங்க, கவனமா கேளுங்க. தேவன் நம்ம பக்கத்தில் இருந்தா நம்மை சும்மாவே வைக்கவே விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசப்பா என் பக்கத்தில் இருக்கிறாரு. எதுக்காக? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா தெய்வம் நின்று கொண்டு இருக்கிறார்? இல்ல, கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் என் பக்கத்தில் இருந்து என்னை பழுகப்படும்படியாக, பழுகவும் பெருகவும் படியாக அவர் எனக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, நீங்க பழுகணும். நீங்க இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. சகோதரனை கவனமா கேளுங்க, சகோதரியை கேளுங்க. நீங்க இருக்கிற இடத்திலே ஸ்தானத்திலே இருக்க கூடாது. இந்த இடத்தை விட்டு இன்னும் அடுத்தபடி மேல் படிக்கு கடந்து போகணும், இன்னும் அடுத்த உயர்வுக்கு கடந்து போகணும். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் நீங்க உயர்ந்து போகணும். ஆவிக்குரியதான அபிஷேகத்தில் நீங்க உயர்ந்து போகணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாசிப்பும் இந்த ஜெபமும் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கும் பொழுது நீங்க ஆவிக்குரிய ஸ்தானத்தில் வளர்ந்து பெருகுவீர்கள். உங்களுடைய விசுவாசம் பெருகும், உங்களுடைய நம்பிக்கை பெருகும். உங்களுடைய எல்லைகளிலே கர்த்தர் கிரியை செய்வதை உங்களுடைய கண்கள் காணும்படி உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்து பெருகி அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்திலே நிறைந்து நீங்கள் கர்த்தருடைய வசனம் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக நிறைந்து காணப்படும் பொழுது எந்த பிசாசு வந்து எதிர்த்து நின்று போராடினாலும் அந்த பிசாசை ஜெயமெடுக்கிற வல்லமை இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஸ்தோத்திரம் பழுகவும் பெருகவும். ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை ஏவாளை உருவாக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய விருப்பம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலாக நீங்கள் பழுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும் என்பதுதான். உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அப்படியே கிடக்க கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க சாதாரண நிலையில் இருக்கலாம், நாட்கள் வரும் பொழுது நீங்கள் பழுகி பெருக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதத்திலும் நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் இதன் மூலமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க. அங்கே ஸ்தோத்திரம் 26வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 2வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. 2வது வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஓய்வு நாட்களை, யாருடைய ஓய்வு நாட்களை? தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஓய்வு நாட்களை ஆசரித்து
என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் சொல்லுங்க, நான் கர்த்தர். ஆண்டவர் சொல்ற, தம்பி, என் அன்பு வாலிப பிள்ளைகளை பைபிளை கையில் எடுத்து வைங்க. பைபிளை கையில் எடுத்து வச்சு அந்த பைபிள வசனத்தை நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும். இந்த கற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் எங்க தெரியுமா வருது? படிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா? படிக்கிற பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் எனக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் இல்லை, படிப்பு ஏற மாட்டேங்குது, என்னால படிக்க முடியல, ஒருமுகப்படுத்த முடியல, என்னுடைய சிந்தனைகளை என்னுடைய செயல்பாட்டை நான் ஒருமுகப்படுத்த முடியல, என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியலன்னு சொல்லி யாராவது சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். யார் ஒருவர் வேதாகமத்தை, அது தமிழிலாக இருக்கட்டும் ஆங்கிலத்திலாக இருக்கட்டும், கிரமமாய் படித்து சிறு குழந்தைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வரை படிக்கிற பிள்ளைங்க, இந்த வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு அழகா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நீங்க கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது இந்த விஸ்டம், இந்த ஞானம் தேவனுடைய பரத்திலிருந்து, அவருடைய ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை நிரப்பும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இங்கே என் ஓய்வு நாளை நீ முதலாவது ஆசாரி, நீ இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதபடிக்கு இந்த ஓய்வு நாளிலே நீ மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி உள்ளவனாக இரு, கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய கட்டளை. கீழே வாசிச்சு பாருங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தாள். இங்க பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஒரு கர்த்தர் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். நீ இதை செய்தால் நான் இதை செய்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நம்ம ஒண்ணு செஞ்சா ஆண்டவர் அதற்கு 100 அத்தனையான பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் கை கொண்டு இதன்படி செய். எங்க தெரியுமா செய்ய முடியும்? ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கட்டளைகளை கொடுக்கிறார். உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல, உலக பிரகாரமாய் பார்க்கிறவர்களுக்கு அல்ல, உலகத்தினுடைய கிரிகளிலே விழுந்து கிடக்கிறவர்களுக்கு அல்ல, மாறாக தேவனுடைய ஆலயத்தில் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதான தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், கற்பனையை கொடுக்கிறார். இந்த கற்பனையும் இந்த கட்டளையும் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதாய் இருக்கிறது, ஸ்திரப்படுத்துவதாய் இருக்கிறது, செழிப்பாக மாற்றுவதாய் இருக்கிறது. இந்த கட்டளையானது வாழ்க்கையை நிலைபெற செய்வதாய் இருக்கிறது. இந்த கட்டளையானது உடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரத்தன்மையை, நிலையான ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இதன்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். வாசிச்சு பாருங்க, வாசிங்க. நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சுருக்கமா நான் முடிக்கிறேன். ஏற்ற காலம், நீ கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. மழை இல்லைனா விவசாயம் இல்ல, மழை இல்லைனா தண்ணீர் குடிப்பதற்கு இல்ல, மழை இல்லைனா செழிப்பு இல்ல, மழை இல்லைனா வறண்டு போய் கிடக்கும்,
பாலைவனம் போல இருக்கு. கர்த்தர் சொல்றார், பாலைவனத்தின் அந்த நிலையில தான் நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நாட்டி வைக்கப்பட்டு இருக்கிறார். இங்கேயும் நீங்கள் வறட்சியாய் இருக்க கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருந்து, நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். வறண்டு கிடக்கிறாயா, செழிப்பில் இருக்கிறாயா, அல்லது ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் கிடக்கிறாயா, கண்ணீர் வடிக்கிறாயா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவா, உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். நின்று கொண்டு இருக்கிற தேவன் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏற்ற காலம் வரும், ஏற்ற நாட்கள் வரும், ஏற்ற சூழ்நிலைகள் உருவாகும், ஏற்ற காரியத்தை செய்ய போகிறேன், ஏற்ற காரியங்களிலே உங்களை கொண்டு வந்து நான் நிறுத்த போகிறேன். இப்பொழுது இருக்கிற துக்கத்தின் நாட்கள், இப்பொழுது இருக்கிற போராட்டத்தின் நாட்கள், இப்பொழுது இருக்கிற அவமானத்தின் நாட்கள் உங்களை விட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலை உருவாகும். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற நேரம் வரும், அப்பொழுது வறண்டு கிடக்கிறதான வறண்ட பூமியா இருக்கிற உன் வாழ்க்கையிலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவேன். எப்பொழுது தெரியுமா? நீ கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நடக்கும் பொழுது, கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காதபடி ஆண்டவரோடு நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும். பலனை கொடுக்கிற நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் பலனை கொடுப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய ஸ்தோத்திர கனி கொடுக்கிற நாட்களுக்குள்ளாக நான் அழைத்து கொண்டு வருவேன். 5வது வசனம், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் சில உடன்படிக்கையை வைக்கிறார். என்ன உடன்படிக்கை? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் இருக்கக்கூடியதான பகுதியிலே தேசத்திலே உங்களை சுகமாய் குடியமர பண்ணுவேன். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, கீழே சொல்றார் பாருங்க, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, கீழே உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் சில ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுக்கிறார். எப்ப தெரியுமா? நாம் ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பர்வதத்தில், தேவனுடைய கொடுமுடியில், தேவனுடைய அந்த கிருபைக்குள்ளாக நாட்டப்படுகிற குடும்பத்தை ஒரு நாளும் பாலைவனமாக வைத்ததாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. பாலைவனமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சோலைவனமாக, ஸ்தோத்திரம், நல்ல விளைச்சல் தருகிற நிலமாக உங்களை மாற்றி வைப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. கீழே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. போன வருஷத்து பழையதை கர்த்தர் என்ன சொல்றாரு? பழையதை விளக்குவீர்கள். நீங்கள் போன வருஷத்துல பழையதை சாப்பிட்டு வந்தீங்களே, போன வருஷத்துல இருந்த ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்தீங்களே, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, போன வருஷத்துல நீங்க ஒரு மேன்மையில இருப்பீங்க, ஒரு ஆசீர்வாதத்தில் இருப்பீங்க. இந்த வருஷத்திலையும் அதை கொண்டே உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நீங்கள் கணக்கு வைக்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. அநேகருக்கு என்ன, இதே மாதிரிதான் ஆண்டவர் என்னை வைக்க போறாரு, இவ்வளவுதான், இந்த சரீரத்துல இந்த பலன் தான் எனக்கு கடைசி வரையில் இருக்க போகுது, இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு இப்படி இருக்க போகுது,
என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மை தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, இதுக்கு மேல ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம். அது போன வருடத்துடைய ஆசீர்வாதம். இந்த வருஷத்திலே, இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே புதிய காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் சில திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 11வது வசனம், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்களுடைய இருதயத்தில் நான் வந்து குடியமர போகிறேன். நான் வந்து குடியிருந்தா உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் வாசஸ்தலத்தை இன்றைக்கு நான் ஸ்தாபிக்க போகிறேன். ஒருவேளை உன்னுடைய வாசஸ்தலம் இடிந்து போய் காணப்படுகிறதா? ஒருவேளை உன்னுடைய வாசஸ்தலம் இன்றைக்கு அலங்கோலமாய் கட்டப்பட்டு காணப்படுகிறதா? உன்னுடைய வாசஸ்தலம் இன்றைக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? ஐயா பாஸ்டர், நிறைய பேர் சொல்றாங்க, நான் சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சுக்குள்ள இருக்கும் பொழுது சமாதானமா இருக்குதுங்க பாஸ்டர், ஆனா நான் வீட்டுக்குள்ள போயிட்டோம் என் குடும்பத்துல சமாதானமே இல்லை. நேற்றைக்கு கூட நான் பல ஊர்களுக்கு, வெளியூர்களுக்கு ஊழிய செய்த போகும் பொழுது பல பேர் என்னிடத்துல சொன்ன காரியம், பல பேர் என்னிடத்தில் சொன்னாங்க, நீங்க வந்தது எனக்கு நல்லது, நீங்க வந்து இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லலினா ஒருவேளை நான் மரித்து போயிருப்பேன். கடைசி நிமிஷத்துல நான் என் ஜீவனை விட்டு விடலாம் என்று சொல்லி இருந்தேன். ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி, நான் கடைசி நேரத்துல இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் மரித்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த மரணத்தின் கட்டில இருந்தாங்க. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் என்னை அழகாய் அந்த குடும்பத்திற்காய் அழைத்து கொண்டு போனார். அவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாக, அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. கீழே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வாசிச்சு பாருங்க. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனம். கர்த்தர் சொல்றாருங்க, நான் உங்கள் நடுவில் உலாவி நீங்க என் பிள்ளைகளா, சொந்த பிள்ளைகளா இருப்பீங்க, என்னுடைய சொந்த குடும்பமாய் இருப்பீங்க, நான் உங்களுடைய தகப்பனாய் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிற நம்மை அவர் ஒரு நாளும் கண்ணோக்காமல் விட்டுவிடவே மாட்டார். நம்முடைய தலை குனிந்து போக, நான் இருக்கிற பகுதிகளில் என் குடும்பத்தில் நான் தலை குனிஞ்சு இருக்கிற ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளுக்கு உங்களை ஒரு நாளும் கைவிடவே தள்ளிவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கீழே வசனத்தை வாசிச்சு பாருங்க, வாசிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவருடைய தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எனக்கு, கீழே வசனம் அழகா சொல்கிறது, நீங்கள் எனக்கு செவி கொடாமல் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின்படி செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை மீறி போடுவீர்களானால். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சொன்னா நீங்க நிறைய வசனம் இருக்கிறது, நிறைய சாபம் இருக்கிறது, நிறைய பாவம் நிறைந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த கட்டளைகள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கட்டளைகளை பிடித்து நீங்கள் நடக்கும் பொழுது பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் கீழே வருகிறதான எல்லா சாபங்களும் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாபத்தை நீங்க என்னென்ன சாபம் இருக்கிறது சொல்லி நீங்க வீட்டில் போய் சென்று படித்து அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கட்டளைகளின்படி தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் என்ன சொன்ன, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னை நான் கண்ணோக்குவேன்,
உன்னை கண்ணோக்குவேன் என்று சொன்னால் என் பக்கத்தில் இருக்கிறாரு, என் வீட்டுக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது நான் விழுந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு, என் தலை குனிந்து போக விடாதபடிக்கு கர்த்தர் என் பேரில் பட்சமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய சமூகத்தில், அவருடைய சபையில நாட்டப்பட்டு இருக்கிற என்னை கர்த்தர் என்னவாய் ஆசீர்வதிக்கிறார்? பழுகி பெருகும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்படி பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை சாபத்திற்கு விலக்கி, பாவத்திற்கு விலக்கி தேவனுடைய பிள்ளையாக இந்த ஆலயங்களிலே என்னை நாட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக என்னை நாட்டி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு சாட்சி தான் இதுக்கு. என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதனை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 41வது அதிகாரத்தில் 41வது வசனத்திலிருந்து வாசிங்க. 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, போர், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. யார் தெரியுங்களா? 12 கோத்திரத்துல கடந்து வந்த யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விட்டு போடப்பட்டவன். 20 வெள்ளிக்காசுக்காக விட்டு போடப்பட்ட தன்னுடைய சொந்த சகோதரர்கள் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் கையில் எடுக்கிறார். புறக்கணிக்கப்படுகிறவர்களை, புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்தை, எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்படுகிற ஜனங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இதற்கு யோசேப்பு ஒரு மிகுந்த சாட்சியாய் இருக்கிறார். யோசேப்பு பார்வோனிடத்திலே விட்டு போடப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அடிமையாய் கடந்து வந்தவனை, விட்டு போடப்பட்டவனை, எல்லாராலும் அவமதிக்கப்பட்டவனை, தன் சொந்த சகோதரர்கள் பகைக்கப்பட்ட ஒருவனை தேவன் கையில் எடுக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் உங்களை கர்த்தர் கையில் எடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீங்க, பகைக்கப்பட்டு கிடக்கிறீங்க, யாரால் அவமதிக்கப்பட்டு கிடக்கிறீங்க, யாரால் இன்றைக்கு துன்பத்தை சகித்துக் கொண்டு இருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் ஏந்துவார், உங்களை கையில் எடுப்பார். எடுத்து யோசேப்பை போல அதிகாரியாய் கர்த்தர் வைக்கிறார். எப்படியாக வைக்கிறார்? அதிகாரியாய் வைக்கிறார். வாசிச்சு பாருங்க. 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்கள் அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு குறைவையும் வைக்க மாட்டார் என்பதற்கு யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருந்ததையா யோசேப்புக்கு அவருடைய முந்தின நாட்களை பார்க்கலாம், அவருடைய பிந்தின நாட்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யோசேப்பினுடைய முன்னால வாழ்க்கை எப்படி இருந்தது? கைவிடப்பட்ட வாழ்க்கை, அவமதிக்கப்பட்ட வாழ்க்கை, கடினமான குழியிலே கடந்த வாழ்க்கை, கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த நிலைமை, பலரால் தூட்டப்பட்ட தன்னுடைய குடும்பமே சேர்ந்து அவனை குழியிலே தள்ளினார்கள், சொந்த சகோதரர்கள். ஆனாலும் தேவன் கைவிடவில்லை, அவனை தேடி வந்தார். இப்பொழுது பாருங்க, எந்த இடத்துல விற்கப்பட்டானோ அந்த தேசத்திலே
பார்வோனுடைய கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரத்தை, அரசாங்கத்திற்குண்டான அந்த அதிகாரமுள்ள மோதிரத்தை அவருடைய கையிலே போட்டு தேவன் அவனை அழகுபடுத்தி என்ன செய்கிறார்? அவன் மூலமாகவே நல்ல வஸ்திரங்களை உடுத்தி வைத்து பொன் ஆபரணங்களை தரித்து அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, இரண்டாவது ஸ்தானத்திலே வைத்து அதிகாரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் பெரிய அற்புதம் நடக்கும். உங்களை கர்த்தர் இந்த நாளிலே நினைச்சிட்டாருன்னு சொன்னா, நினைவு கூர்ந்து வைத்து விட்டார் என்று சொன்னால், ஒரு நாள் வரும் பொழுது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த தேசத்துல எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உயர்த்தி வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பார். ஆமென். கீழே அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். வாசிச்சு பாருங்க. 44வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. அவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. அதிகாரத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அந்த பார்வோன் சொல்லுகிறார், நான் ராஜாதான், ஆனால் என்னை காட்டிலும் நான் உன்னை அதிகாரியாக இந்த இடத்துல வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல, இந்த தேசத்துல உன்னுடைய உத்தரவு இல்லாம கைய கால ஒருவன் ஆட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை உன் குடும்பத்திற்கு மேலாக, உனக்கு மேலாக நான் வைக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. என்ன காரணம்? தேவனுக்கு பயந்து நடந்து, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவனுடைய தலை குனிந்திருந்தது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா 43:18 நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீ ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு கிடந்தா, ஒரு காலத்துல உடைய குடும்பம் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. அந்த நிலைமையில உன்னை தெரிந்து கொண்டு என் ஸ்தானத்துல, என்னுடைய இடத்துல கொண்டு வந்து உன்னை நாட்டி வைத்தேன். இப்பொழுதோ நீ அதிகாரி என்கிறதான அந்த அபிஷேகப்பட்ட மகனாக மகளாக இந்த இடத்துல நாட்டப்பட்டு இருக்கிறார். உனக்குள் அதிகாரம் புதைந்து கிடக்கிறது, உனக்குள்ளாக வல்லமை புதைந்து கிடக்கிறது, உனக்குள்ளாக அக்கினி புதைந்து கிடக்கிறது, உனக்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதம் புதைந்து கிடக்கிறது. நீங்க பயப்படாதீங்க. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பாத்திரம். நீங்கள் இனி கையை நீட்டி எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் சோத்திரம், எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும், வீடு கட்ட தொடங்குறீங்களா, ஜெபம் பண்ணி தேவ திட்டம் இருக்கிறதா கேளுங்க. திருமணம் செய்றீங்களா, இந்த திருமணத்துல தேவ திட்டம் இருக்கிறதா ஆண்டவரே, ஆண்டவரை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுங்க. ஒரு வேலைக்கு செல்லுகிறீர்களா, இந்த வேலை எனக்கு சரியா இருக்குமா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுங்க, அல்லது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் இதை எனக்கு விளங்க பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாதபடி நீங்கள் எதையும் செய்து மாட்டிக்கொள்ளாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ சித்தம் இருக்கணும். ஒரு குடும்பம் வளருவதற்கு தேவ சித்தம் தேவை. ஒரு பிள்ளைகள் வளருவதற்கு தேவ சித்தம் தேவை. நீங்கள் வளருவதற்கு தேவனுடைய அந்த சித்தம் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. தேவ சித்தம் இல்லாதபடி எதையும் செய்து நீங்கள் மாட்டிக்கொள்ளாதிருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆடம்பரமாய் நடந்து உலக மக்கள் பார்த்து என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், உலக மக்களுக்கு மத்தியில் நான் பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை அப்படிப்பட்ட விதத்திலே நீங்கள் கொண்டு போய் நிறுத்தாதிருங்க. உலகத்திற்காக நீங்க வாழாதிருங்க. உங்களுக்காக பக்குவமாய் பண்படுத்தப்பட்ட விதத்திலே இந்த இடத்திலே
பண்படுத்தப்பட்ட விதையாக கர்த்தர் உங்களை வளரச் செய்யும்படியாக வைத்திருக்கிறார். இங்க வந்து ஆண்டுடைய வசனம் இல்லாம சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி சுயத்துல நடந்து நீங்க போய் ஒரு பிரச்சனையில மாட்டி குழியில விழுந்துட்டு கர்த்தர் பேரில் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இது செய்யல, என் பிள்ளைகளை பார்க்கல, என் வியாதியை மாற்றல, எனக்கு இந்த பிரச்சனை போகல, என் பண கஷ்டம் தீரல, என்னுடைய போராட்டத்துக்கு விடிவில்லை, என் கண்ணீரை கேட்கலன்னு சொல்லி நீங்க மாம்சத்துல நின்று கொண்டு இருக்காதீங்க. மாறாக தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது, அப்படி உடன்படிக்கையை காத்து நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், தலை குனிந்து நிற்க மாட்டீர்கள். உங்கள் தலையை தலை நிமிர்ந்து நின்று எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரே கட்டி எழுப்புவார். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். உன் பட்சத்தில் இருப்பேன்ப்பா, உன் பக்கத்தில் இருந்து நான் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறேன், நீங்க பயப்படாதிருங்க. ஆமென். இந்த தகப்பனை நோக்கி நீங்க பாருங்க, யோசேப்பை போல அதிகாரத்தில் கொண்டு வந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் வைப்பார். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் செழிப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் ஆண்டவரே, என் பக்கத்திலே கடந்து வாரும், என் பக்கத்தில் இறங்கி வாரும் ஐயா. என் பக்கத்தில் நீங்க கடந்து வந்தா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என் பக்கத்தில் நீங்கள் கடந்து வந்தா என் வாழ்க்கை செழிக்கும். என் பக்கத்தில் நீங்கள் கடந்து வந்தா என் வாழ்க்கையிலே ஆண்டவரே நன்மைகள் கடந்து வரும். நீங்க கடந்து வாங்க. உங்க ஆண்டவரே என் கண்ணீரை துடைக்க நீங்கள் என் பக்கத்தில் கடந்து வந்து எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமா, எனக்காக யாவற்றையும் அற்புதத்தை கொண்டு வருகிற தகப்பனா என் பக்கத்தில் வந்து அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. தேவ ஆவியானவர் ஆண்டவரே உங்க கரத்தை பிடித்துக் கொண்டு நான் நடக்கக்கூடியதான அந்த நல்ல அனுபவத்தை நீர் எனக்கு தாரும். எல்லாரும் கண்களையும் மூடி, எல்லாரும் கண்களையும் மூடி ஆவியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே நான் கடந்து வருகிறேன் ஐயா. கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மட்டுமே இறங்கி வரட்டும் என்று சொல்லி இப்பொழுது நான் கூப்பிடுகிறேன் அப்பா. என் பக்கத்தில் இறங்கி வாரும். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என் பக்கத்தில் வாங்க அப்பா, என் பக்கத்தில் வாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க குடும்பத்தில் இயேசு இப்பொழுது உங்க பக்கத்துல வந்து நிற்க போகிறாரு. உங்க குடும்பத்துல வந்து நிற்க போகிறாரு. உங்க குடும்பத்துல கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறாரு. அவர் உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் அனாதியா இருப்பது அவருக்கு சித்தமல்ல. கைவிடப்பட்ட பிள்ளைகளா இருப்பது அவருக்கு சித்தமல்ல. நீங்கள் கண்ணீர் வடிப்பது தேவனுக்கு சித்தமல்ல. அவர் உங்களை கண்ணோக்கும்படியா உங்கள் பக்கத்துல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பக்கத்திலும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கத்திலும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருளான நேரத்தில் வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனாயிரும். சேர்ந்து சொல்லுவோம். உயிர் நேரத்தில் வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனாயிரும். என் பக்கத்திலும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் பக்கத்திலும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு. ஆமே. பக்கத்திலும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. இன்னொரு சேர்ந்து பாடுவோம்.
இருளான நேரத்தில் வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும். இருளான நேரத்தில் வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும். என் பக்கத்திலும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கத்திலும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இப்பொழுதும் இருளாய் கிடக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பக்கத்தில் வந்து நின்று இவர்களுடைய இருளை வெளிச்சமாக்கும். இவர்களுடைய தலைக்குனிவை கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தை என் அன்பு பிள்ளைகளுக்கு மேலாக இப்பொழுதும் போடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திலே தலை குனிந்து காணப்படுகிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே. இப்பொழுதும் என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நீங்க இறங்கி வாங்க. இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மாறட்டும், பிரிவினையின் ஆவிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சமுதாயத்தில் உயர்த்தி வையும், சங்கத்தில் உயர்த்தி வையும், சபைகளிலே உயர்த்தி வையும், உறவுகளுக்கு மத்தியிலே உயர்த்தி வையும். இவர்களை தலைகுனிய நீர் விட்டு விடாதிரு. இவர்களுடைய பக்கத்தில் நீர் இருந்து இவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டு. அதன் மூலமாக இவர்கள் இப்பொழுது ஒரு மகா பெரிதான விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியாய் செய்து விட்டதற்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளும், கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிறவராய், உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் உங்கள் நடுவில் நிற்பார். இனி நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். உங்களை பழுகவும் பெருகவும் செய்து உங்களுக்காக உதவி செய்ய போகிறார். உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக போகிறது. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.